வணக்கம். இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு இணைந்துள்ளீர்கள். லண்டன், கனடா, மலேசியா உள்ளிட்ட சர்வதேச நாடுகளில் இருந்து சக்தி டிவி குளோபலோடாக இணைந்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவரையும் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்வோர் ரஞ்சினி ராஜரட்னம், ராஜ்கிருஷ்ணா, ஜெஃப்ரி ஜெபதார்ஷா. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்தி. உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ள தமிழ் கைதிகளின் உடல்நிலை பாதிக்கப்பட்ட 6 பேர் வைத்தியசாலையில் அனுமதி. ஊழல் மோசடியில் ஈடுபடுவோரை அரசாங்கத்திலிருந்து நீக்குவதற்கு தயார் என ஜனாதிபதி தெரிவிப்பு. போதைப்பொருள் கடத்தல்காரரான வேலை சுதாவுக்கு மரண தண்டனை. சேயா சதோமியின் உடம்பிலிருந்து பெறப்பட்ட மரபணு கொண்டையாவின் சகோதரரின் மரபணுவுடன் பொருந்துவதாக அறிவிப்பு. பிள்ளையானை எதிர்வரும் 4ஆம் திகதி வரை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பொறுப்பின் கீழ் வைத்திருப்பதற்கு நீதவான் அனுமதி. தம்மை விடுதலை செய்யுமாறு வலியுறுத்தி சிறைச்சாலைகளில் உள்ள தமிழ் கைதிகள் இன்று 3வது நாளாகவும் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதேவேளை உண்ணாவிரதத்தின் போது உடல்நிலை மோசமடைந்த 6 கைதிகள் சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலையின் ஆணையாளர் நாயகம் ரோஹண புஷ்பகுமார் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான விரிவான தகவலை தொடரும் செய்திகளில் எதிர்பாருங்கள். பதவிக்காலம் நிறைவடையாத உள்ளூராட்சி மன்றங்களின் உத்தியோகபூர்வ பதவிக்காலம் எதிர்வரும் டிசம்பர் மாதம் 31ஆம் திகதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. உள்ளூராட்சி மன்றங்கள் சிலவற்றின் பதவிக்காலம் எதிர்வரும் 16 மற்றும் 30ஆம் திகதிகளில் நிறைவடையவிருந்தது. கொழும்பு மாநகர சபை உள்ளிட்ட 21 உள்ளூராட்சி மன்றங்களின் பதவிக்காலம் எதிர்வரும் 16ஆம் திகதியும் மேலும் 2 உள்ளூராட்சி மன்றங்களின் பதவிக்காலம் எதிர்வரும் 31ஆம் திகதியும் நிறைவடையவிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். இவற்றுள் 17 மாநகர சபைகள் உள்ளடங்கியுள்ளன. போதைப்பொருள் கடத்தல்காரரான வேலை சுதா என்று அழைக்கப்படும் கம்பள விதானிகே சமந்தகுமாரவிற்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. வேலை சுதா தொடர்பில் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் இடம்பெற்ற வழக்கின் தீர்ப்பு இன்று அறிவிக்கப்பட்டது. 7.05 கிராம் ஹெரோயின் போதைப்பொருள் வைத்திருந்த சம்பவம் தொடர்பில் வேலை சுதா மீது குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது. 7.05 கிராம் ஹெரோயின் வைத்திருந்தமை மற்றும் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டமை தொடர்பில் சட்டம் அதிபரினால் குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது. சந்தேகமின்றி அவை நிரூபிக்கப்பட்டமையினால் இன்று நீதிமன்றம் மரண தண்டனை வழங்கியே தீர்ப்பளித்தது. அத்துடன் மேலும் ஒரு தொகை ஹெரோயின் கொண்டு வந்தமை தொடர்பிலான விசாரணைகள் இடம்பெறுவதுடன் அந்த விசாரணைகள் இன்றும் நிறைவுக்கு வரவில்லை. ஹெரோயின் கடத்தலூடாக 17 கோடி ரூபாய் பெறுமதியான உடைமைகளை சேகரித்தமை தொடர்பில் அவர் மற்றும் அவரின் மனைவி உள்ளிட்ட உறவினர்களுக்கு எதிராக மற்றொரு வழக்கும் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கொலை செய்யப்பட்ட சிறுமி சேயா சதௌமியின் உடம்பிலிருந்து பெறப்பட்ட மரபணு கொண்டையாவின் சகோதரனான சமான் ஜயலாத்தின் மரபணுவுடன் பொருந்துவதாக மினுவாங்குட நீதிவான் என்று அறிவித்தார். குற்றப்புலனாய்வு திணைக்களம் முன்வைத்த நகர்த்தல் பத்திரத்துக்கு அமைய இந்த வழக்கு இன்று மீள் விசாரணைக்குட்படுத்தப்பட்டது. இதன்போது குற்றப்புலனாய்வு திணைக்களம் சேயா கொலை தொடர்பில் பூரண மரபணு அறிக்கையை நீதிவானிடம் ஒப்படைத்தது. கொலை சம்பவம் தொடர்பில் பூரண மரபணு அறிக்கை ஒன்றை தயாரிக்கும் நோக்கில் சிறுமியின் தந்தையின் மரபணுவை பெற்றுக் கொண்டதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்தின் முன்னிலையில் குறிப்பிட்டது. சிறுமி சேயாவின் கொலை வழக்குடன் தொடர்புடைய முதலாவது சந்தேக நபரான இளந்தாரி பாலிகே சமஞ்சாலத் என்ற நபரின் மரபணு அறிக்கை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் நீதிமன்றத்திற்கு முன்வைக்கப்பட்டது. அதன் பிரகாரம் சிறுமி சேயாவின் உடலில் இருந்து பெறப்பட்ட வேறொருவரின் மரபணு மாதிரி சமஞ்சாலத்தின் மரபணுவுடன் பொருந்துவதாக நீதவான் அறிவித்தார். வீட்டில் இருக்கும் போது சிறுமி சேயா காணாமற் போனார். சேயாவின் சடலம் வீட்டிற்கு 200 மீட்டர் தொலைவில் இருந்து கண்டுபிடிப்பு. சிறுமியின் கொலை தொடர்பில் 17 வயதான பாடசாலை மாணவனும் 35 வயதான ஒருவரும் கைது செய்யப்பட்ட இருவரும் விளக்கமறியலில். சிறுமி சேயாவின் கொலை தொடர்பில் கொண்டையா எனப்படும் துனேஷ் பிரியசாந்த கைது செய்யப்பட்ட 17 வயதான பாடசாலை மாணவனும் மற்றைய சந்தேக நபரும் விடுதலை.
சம்பவம் தொடர்பில் கொண்டையாவின் சகோதரர் கைது. சேயாவின் உடலில் இருந்து பெறப்பட்ட மரபணுவுடன் கொண்டையாவின் மரபணு பொருந்தவில்லை என நீதிமன்றம் அறிவிப்பு. சேயாவின் தந்தையின் மரபணுவை பரிசோதிக்க நீதிமன்றம் அனுமதி. சேயாவின் உடலில் இருந்து பெறப்பட்ட மரபணுவும் கொண்டையாவின் சகோதரனின் மரபணுவும் பொருந்துவதாக நீதிமன்றம் அறிவிப்பு. இதுவேளை சேயா சதோமியின் கொலை தொடர்பில் கைது செய்யப்பட்டு விடுதலை செய்யப்பட்ட 17 வயது பாடசாலை மாணவன் மற்றும் 35 வயதான நபர் முன்வைத்த முறைப்பாடுகள் தொடர்பான போலீஸ் விசாரணைகளுக்காக இன்றும் சாட்சியங்கள் பெறப்பட்டன. போலீசாரால் தடுத்து வைக்கப்பட்டிருந்த போது தம் மீது தாக்குதல் மேற்கொண்டமை மற்றும் துன்புறுத்தியதாக 17 வயது பாடசாலை மாணவன் மற்றும் 35 வயது நபரால் போலீஸ் அதிபருக்கு முன்வைத்த முறைப்பாட்டுக்கு அமைய விசேட விசாரணை ஒன்று அண்மையில் ஆரம்பிக்கப்பட்டது. அதன்படி கம்பஹா சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அலுவலகத்தில் 17 வயது பாடசாலை மாணவனின் தாயிடமும் குறித்த தினம் கொட்டகதினிய போலீஸ் நிலையத்தில் கைது செய்யப்பட்ட 3 நபர்களிடமும் ஒன்று வாக்குமூலம் பெறப்பட்டன. உதவி போலீஸ் அத்தியட்சகர் சந்தன கொடித்துவாக்கு தலைமையில் வாக்குமூலங்கள் பெறப்பட்டன. பிள்ளையான் என அழைக்கப்படும் கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் சிவநேசத்துறை சந்திரகாந்தனை எதிர்வரும் 4ஆம் திகதி வரை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பொறுப்பின் கீழ் வைத்திருப்பதற்கு கொழும்பு பிரதம நீதவான் கிஹான் பிலப்பிட்டிய இன்று அனுமதி வழங்கியுள்ளார். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பரராஜசிங்கம் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் சில தினங்களுக்கு முன்னர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் பிள்ளையான் கைது செய்யப்பட்டிருந்தார். சந்தேக நபரை 90 நாட்களுக்கு தடுத்து வைத்து விசாரணை மேற்கொள்வதற்கு அனுமதி வழங்குமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் அதிபர் DWRD சனவிரத்ன நீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுத்தார். இதனையடுத்து சந்தேக நபரை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பொறுப்பில் வைத்திருந்து எதிர்வரும் 4ஆம் திகதி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு நீதவான் உத்தரவிட்டார். 4ஆம் தேதி வரை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பொறுப்பின் கீழ் வைத்திருப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்ட தடுத்து வைக்கும் உத்தரவு இன்னும் வழங்கப்படவில்லை. தடுத்து வைக்கும் உத்தரவை பெற்றுக் கொள்வதற்கு பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் கோரியுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் நீதவானுக்கு எடுத்துக் கூறினர். யாழ்ப்பாணத்தில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் M.A. சுமந்திரன் கருத்து தெரிவித்தார். இலங்கை அரசியலமைப்பு சட்டத்திலே இலங்கை பிரஜை ஒருவர்தான் நீதிபதியாக நியமிக்கப்பட வேண்டும் என்ற தேவைப்பாடு கிடையாது. அதை பிரதம மந்திரியும் இப்பொழுது பல இடங்களிலே சொல்லியிருக்கிறார். வெளிநாட்டவர்கள், பிரித்தானியர்கள் எங்களுடைய நாட்டிலே நீதிபதிகளாக இருந்திருக்கிறார்கள். அதற்கான பல முன்னுதாரணங்கள் இருப்பதாக அவர்களே சொல்லியிருக்கிறார்கள். ஆகையினாலே என்னை பொறுத்தவரையிலே இலங்கை அரசியலமைப்பு சட்டத்திலே இதற்கு தடை எதுவும் கிடையாது. ஆனால் அப்படியாக ஒரு தடையை உயர்நீதிமன்றம் உருவாக்குமாக இருந்தால் அது இலங்கை அரசியலமைப்பு சட்டம் அதுக்கு ஏற்றவாறு மாற்றப்பட வேண்டும். மாற்றி இலங்கை அரசாங்கம் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றப்பட வேண்டும். அதற்கு தடையாக இது இருக்கிறது அது இருக்கிறது என்று சாட்டுக்கள் சொல்லி தப்ப முடியாது. இதுக்கு முதல் நடந்த விசாரணைகள் எதிலேயும் எந்த நியாயமும் கொடுக்கப்படவில்லை என்பது எல்லாருமே ஏற்றுக்கொண்ட ஒரு விடயம். அது 83ஆம் ஆண்டு வன்முறை மட்டுமல்ல, அதுக்கு பிறகும் பல தடவைகளில் அண்மை காலத்திலே நடந்தவைகள் கூட உடலகம கமிஷன் என்ற ஒரு ஆணைக்குழு வைத்து விசாரித்து அதன் அறிக்கை கொடுத்திருந்தும் கூட நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கவில்லை. ஆனபடினால்தான் இந்த தடவை சர்வதேச விசாரணை அறிக்கையிலே இவை எல்லாவற்றையும் மேற்கோள் காட்டித்தான் சொல்லியிருக்கிறார்கள். ஆனபடினால் உள்நாட்டு நீதி விசாரணை எவருக்கும் நம்பகத்தன்மையுடையதாக இருக்க முடியாது. அதன் காரணமாகத்தான் ஒரு கலப்பு நீதிமன்ற முறை உருவாக்கப்பட வேண்டும் என்பது அதைத்தான் நாங்களும் வலியுறுத்தினோம். அதுதான் இப்பொழுது தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஆனால் நிறைவேற்றப்பட்டது எழுத்திலே இருக்கிற தீர்மானம் மட்டும்தான். அது இனி நடைமுறைப்படுத்தப்படுவதா இல்லையா என்பதை குறித்து நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். நடைமுறைப்படுத்த வேண்டும். அது நடைமுறைப்படுத்தப்பட்டால் சரியாக அதிலே ஒரு நியாயம் பிறக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. கற்றுக்கொண்ட பாடங்கள் நல்லிணக்கத்துக்கான ஆணைக்குழுவிலே அவர்களுடைய சிபார்சிலே இலங்கை இராணுவத்தோடு சேர்ந்து இயங்கின ஆயுத குழுக்கள், விசேடமாக ஈழமக்கள் ஜனநாயக கட்சி, தமிழ் மக்கள் விடுதலை புலிகளை சேர்ந்த டக்ளஸ் சிவானந்தா, கருணா பிள்ளையான் போன்றவர்களை பற்றி பல சிபார்சுகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அவர்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றன. இவை இன்னும் எடுக்கப்படாமல் இருப்பது எங்களுடைய மக்களுக்கு ஒரு குறைவாக இருந்தது. ஆனால் நேற்று முன்தினம் பிள்ளையான் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல எவரவருக்கு எதிராக என்னென்ன குற்றச்சாட்டுகள் இருக்கிறதோ அவையெல்லாம் விசாரிக்கப்பட்டு சரியான நீதி நடைமுறைகள், சட்ட நடைமுறைகள்
எடுக்கப்பட வேண்டும், துரிதமாக எடுக்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய மக்கள் சார்பிலே நாங்கள் முன்வைக்கின்ற ஒரு வேண்டுகோள். விடுதலை செய்யுமாறு வலியுறுத்தி சிறைச்சாலைகளில் உள்ள தமிழ் கைதிகள் இன்று 3வது நாளாகவும் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதேவேளை உண்ணாவிரதத்தின் போது உடல்நிலை மோசமடைந்த 6 கைதிகள் சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் ரோகன புஷ்பகுமார் தெரிவித்தார். கொழும்பு மேகசின், அனுராதபுரம், மட்டக்களப்பு மற்றும் யாழ்ப்பாணம் உள்ளிட்ட பல சிறைச்சாலைகளில் உள்ள தமிழ் கைதிகள் இந்த உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர். நாடளாவிய ரீதியில் உள்ள சிறைச்சாலைகளில் 200க்கும் அதிகமான தமிழ் கைதிகள் தடுத்து வைக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்கள் நேற்று முன்தினம் உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்திருந்தனர். நாளாந்தம் 2 தடவைகள் அவர்களது உடல்நிலை தொடர்பில் நாங்கள் பரிசோதனை செய்து வருகிறோம். ஜனாதிபதி செயலகத்திற்கும் அமைச்சுக்கும் அது தொடர்பான அறிக்கையினை நாங்கள் அனுப்பி வருகிறோம். මේ සම්බන්ධයෙන් යොමු කරනවා. இதேவேளை தமிழ் கைதிகளை விரைவில் விடுதலை செய்யுமாறு வலியுறுத்தி கோட்டை ரயில் நிலையத்திற்கு முன்பாக இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. சம உரிமை இயக்கம் ஏற்பாடு செய்திருந்த இந்த ஆர்ப்பாட்டத்தில் கைதிகளின் உறவினர்கள், அரசியல்வாதிகள், சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள், பொதுமக்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தனர். ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் தமிழ் கைதிகளை விடுதலை செய்வதற்கு 3 குழுக்களை அமைக்க உள்ளதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் M.A. சுமந்திரன் வழங்கிய வாக்குறுதி இதுவரை நிறைவேற்றப்படவில்லை என இதன்போது கலாநிதி நல்லையா குமரகுருபரன் கேள்வி எழுப்பினார். தமிழ் சிறை கைதிகளுடைய விவகாரத்தை அரசாங்கம் மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் நடத்துகின்றதா என்று நான் கேட்க விரும்புகின்றேன். இந்த கைதிகள் விடயம் சம்பந்தமாக 100 நாள் திட்டத்திலே சுமந்திரன் அவர்கள் சொன்னார்கள் 3 குழுக்கள் அமைத்திருக்கின்றோம் விசாரித்து விடுதலை செய்வதாக. ஆனால் இன்று எதுவும் இல்லை. கூடுதலாக இருப்பவர்கள் அனைவருமே குற்றம் சாட்டப்பட முடியாத கைதிகள். குற்றவாளிகள் என்றால் ஏன் உங்களால் குற்றம் சாட்ட முடியவில்லை? வெறுமனே அரசியல் கைதிகள் இல்லை என்று சொல்வதில் அர்த்தமில்லை. ஏனென்றால் அரசியல் கைதிகள் என்பவர்கள் தமிழ் மக்களுடைய போராட்ட பிரச்சனையாக வந்தவர்கள். எனவே அவர்கள் அரசியல் கைதிகளை வென்றில் பிற்போக்கர் அடித்தவர்கள் அல்ல, குடுவித்தவர்கள் அல்ல, அல்லது சட்டவிரோத செயல் செய்தவர்கள் அல்ல. எங்களுடைய இன போராட்டத்திற்காக வந்தவர்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்பை பொறுத்தவரையிலே எந்த ஒரு வகையிலும் இன்றைக்கு ஐக்கிய நாடுகள் சபையிலே கூட துணை அரசியலாளர்களால்தான் வெளியிலிருந்து பார்க்கிறார்கள். எதிர்க்கட்சியில் இருந்தாலும் துணை அரசியலாளர்கள் தான். அவர்களிடம் நாங்கள் அறிக்கைகளை எதிர்பார்க்கவில்லை, மாறாக அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் விடுதலை செய்வதற்காக. இன்றைக்கு ஒரு நல்லாட்சி என்று கூறப்படுகின்ற ஒரு காலகட்டத்திலே எந்த விதமான சாட்சியங்களும் இல்லாமல் பலாத்காரமாக எடுக்கப்பட்ட குற்ற ஒப்புதல் வாக்குமூலங்களை மையப்படுத்தி ஒரு சிலர் தண்டிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அந்த குற்ற ஒப்புதல் வாக்குமூலங்கள் வழமையான சட்டங்களின் பிரகாரம் நீதிமன்றங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத நிலைமை இருக்கின்றது. ஐநா மனிதுரிமை பேரவையுடைய அமர்வுகளில் சமர்ப்பிக்கப்பட்ட ஐநா மனிதுரிமை ஆணையருடைய உயர்ஸ்தானியுடைய அறிக்கையிலே மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது அந்த பயங்கரவாத தடுப்புச் சட்டம் முற்றுமுழுதாக நீக்கப்பட வேண்டும் என்று. இன்றைக்கு தமிழ் அரசியல் கைதிகளை தொடர்ந்தும் சட்டவிரோதமாக இயக்கப்பட்ட ஒரு சட்டம், உலகத்திலே ஏற்றுக்கொள்ளக்கூடிய இயக்க நீதிக்கு முரணாக இயக்கப்பட்ட ஒரு சட்டத்தின் பிரகாரம் இன்றைக்கு தண்டிக்கப்பட்டு எல்லாற்றி சந்தேக நபர்களாக கைது செய்யப்பட்டு வைத்திருக்கின்ற நபர்கள் அனைவரும் நிபந்தனை இல்லாமல் விடுதலை செய்ய வேண்டும். நான் பிள்ளைகளோட வந்து பார்த்துட்டு போறோம். இன்னும் விடுதலை செய்ய இல்லை. கோர்ட்டுக்கு கொண்டு வராங்க. வழக்கு போட்டிருக்கோம் சொல்லிட்டு கொண்டு வராங்க. நாட்டில் நாங்கள் இப்போ ஒரு புது நல்லாட்சி வந்துட்டு நினைச்சு கொண்டு இருக்கிறோம். ஆனால் அந்த நல்லாட்சியால் எங்களுக்கு ஒரு நல்ல முடிவும் கிடைக்கணும். இதால அம்மா விட்டுட்டாங்க. தமிழ் மக்கள் ஒரு மனுஷனாயே அவங்க நினைக்கிறாங்க. எல்லாரும் மனசுல இருக்கிற துன்பங்கள் வெளியே சொல்ல முடியாம எவ்வளவு மேல அடங்கி வச்சிருக்காங்க. எவ்வளவு காலத்து நாள் பிடிக்கிறது கஷ்டப்பட முடியும். எங்களை கூடிய சீக்கிரம் எங்களுக்கு ஒரு விடுதலை வன்மையான. இதன்போது தாம் கையொப்பமிட்ட மகஜர் ஒன்றை ஜனாதிபதியிடம் கையளிப்பதற்கு கைதிகளின் உறவினர்கள் நடவடிக்கை எடுத்தனர். தமிழ் கைதிகளின் உறவினர்களை போலீசார் இதன்போது தடுத்ததை அடுத்து அங்கு இவ்வாறானதொரு சூழல் ஏற்பட்டது. அதன் பின்னர் ஜனாதிபதியின் செயலாளர் ST கொட்டிகாரவிடம் மகஜரை கையளிப்பதற்கு வாய்ப்பு கிட்டியது. கொழும்பு மேகசின் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் கைதிகளை பார்வையிடுவதற்காக இன்று அவர்களது உறவினர்கள் வருகை தந்திருந்தனர். தமிழ் கைதிகளின் உறவினர்களின் வார்த்தைகளை விட அவர்களது உணர்வுகளில் பாஷையும் எமது கேமராவில் பதிவாகியது. கொண்டு போய்
நீங்க எந்த போயிலம்மையோ என்னால இருக்கவே கணவரை விடுதலை செய்யல பூண்டுக்குள்ள குருவியா திறந்தோட ஜானக தமிழருக்கு சுதந்திரம் வேணும். எத்தனையோ பேர் வெளியில இருக்கிறோம் குற்றவாளிகள், ஆனால் ஒரு குற்றம் செய்யாதவங்க உள்ளுக்கு இருக்கிறோம். மனிதாபிமான அடிப்படையில் அவைகளுக்கு பொது மன்னிப்பு வழங்க சொல்லி நாங்கள் கேட்கிறோம். பிடிச்சி 2 வருஷம் ஒரு விசாரணையும் இல்லாம வச்சு கொண்டு இருக்கணும். அப்பாவும் பர்த்தக்காரன், எனக்கு வேற பிள்ளைகளும் இல்லை. அவற்றை இதுலதான் நான் இருக்கிறேன். எனக்கு மேல அது வேண்டும். ஒரு தரம் உழைச்சி தரவும் எனக்கு ஆக்கள் இல்லை. எந்த பிள்ளையை எப்படியாவது விடுவிச்சு தர சொல்லி. இதேவேளை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் ஞா ஸ்ரீநேசன் மட்டக்களப்பு சிறைச்சாலையில் உண்ணாவிரதத்தில் ஈடுபடும் கைதிகளை இன்று நேரில் சென்று பார்வையிட்டார். இதேவேளை தேசிய கலந்துரையாடல் அமைச்சர் மனோ கணேசன் தமிழ் கைதிகளின் நிலைமை தொடர்பில் அறிந்து கொள்வதற்காக கொழும்பு மெகசின் சிறைச்சாலைக்கு இன்று சென்றிருந்தார். எதிர்கட்சியில் இருந்து கொண்டு நாங்கள் பிரஜை தொடர்பாக நாங்கள் பல்வேறு போராட்டங்கள் நடத்தியிருக்கின்றோம். இந்த சிறைச்சாலைக்கு முன்னாலே இருந்து கூட இந்த இடத்திலிருந்து ஆர்ப்பாட்டம் செய்திருக்கின்றோம். அதே நிலைப்படுத்த எப்பொழுதும் இருக்கின்றேன், மாறவில்லை. இன்று நாங்கள் அரசாங்கத்தை அமைத்திருக்கின்றோம் என்றால் இந்த அரசாங்கம் நல்லாட்சி அரசாங்கம். கடந்த காலங்களிலே அரசாங்கத்தின் அமைச்சரவையிலே கேபினட்டிலே இந்த பிரச்சனை சம்பந்தமாக யார் பேசவே முடியாது, வாய் திறக்க முடியாது. வாய் திறந்தால் வாய் மூடுங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு ஜனாதிபதி என்று இருந்தார். இப்பொழுது அப்படி அல்ல. நான் பேசும்பொழுது ஜனாதிபதி அவதியாக கேட்டுக்கொண்டிருக்கின்றார், பிரதமர் கேட்டுக்கொண்டிருக்கின்றார், கலந்துரையாடித்தான் சம்பந்தமாக குழுவை அமைத்து ஒரு தீர்வு காண வேண்டும் என்று வந்திருக்கின்றோம். கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் தேசிய ஐக்கிய முன்னணியின் தலைவர் ஆசாத் சாலி தமிழ் கைதிகள் தொடர்பில் கருத்து வெளியிட்டார். தமிழ் பேசும் மக்களுக்கு உள்ள பிரச்சனை ஜனவரி 8ஆம் தேதி இந்த அரசாங்கம் மாறினத்தோடு நாங்க ஜாத்திக நேஷனல் எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில் நாங்கள் கொண்ட ப்ரொபோசல் தான் தமிழ் பொலிட்டிக்கல் பிரிசனர்ஸ் எல்லாத்தையும் உடனடியாக ரிலீஸ் பண்ண உண்டு. இன்றைக்கு 200-300 பேர் ஹங்கர் ஸ்ட்ரைக்ல இருக்கிறாங்க. 5 நாளாவது இன்றைக்கு எந்தவித நடவடிக்கையும் இல்லை. நாங்க அன்றும் சென்னோம் ஜனாதிபதி அவர்களுக்கு, உடனே இவங்களை ரிலீஸ் பண்ணுங்க, கேஸ் ஈக்கிறவங்களுக்கு கேஸை தொடர்ந்து கொடுப்போங்க, கோர்ட்டுக்கு போடுங்க, கேஸை ஸ்டார்ட் பண்ணுங்க. 1 வருஷத்துக்கு 2 வருஷம் கேஸ் முடிஞ்சிடும். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வவுனியா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாந்தி ஸ்ரீஸ்கந்தராஜாவும் இன்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் தமிழ் கைதிகள் தொடர்பில் கருத்து தெரிவித்தார். அரசியல் கைதிகளின் விடுதலையானது நீண்ட காலமாக புறக்கணிக்கப்பட்டு வருகின்ற ஒன்றாகவே இருக்கின்றது. கடந்த காலங்களில் அவசரகால சட்டம், பயங்கரவாத சட்டங்களின் அடிப்படையிலே கைது செய்யப்பட்டு 2 தொடக்கம் 20 வருடங்களாக அரசியல் கைதிகள் சிறையில் வாடி வருகின்றார்கள். இந்த அரசியல் கைதிகளின் விடுதலையானது இனவாத மற்றும் பழிவாங்கல் ரீதியில் பார்க்காது சமூக பிரச்சனைகளை அடிப்படையில் கொண்டு இது ஒரு நியாயபூர்வமானதாக பார்க்கப்பட வேண்டும். தமிழ் கைதிகள் 3வது நாளாகவும் முன்னெடுத்து வரும் உண்ணாவிரத போராட்டம் தொடர்பில் நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்சவிடம் நியூஸ் ஃபர்ஸ்ட் இன்று வினவியது. தமிழ் கைதிகள் முன்னெடுத்து வரும் உண்ணாவிரத போராட்டம் தொடர்பிலான தீர்மானத்தை சட்டம் ஒழுங்கு மற்றும் சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு அமைச்சே மேற்கொள்ள வேண்டும் என நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச தெரிவிக்கின்றார். கைதிகள் தொடர்பில் தமது அமைச்சிற்கு எவ்வித தீர்மானமும் எடுக்க முடியாது என குறிப்பிட்ட நீதி அமைச்சர் இந்த விடயம் தொடர்பில் அரசாங்கமே கொள்கை ரீதியில் தீர்மானம் ஒன்றை மேற்கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்டார். அரசியல் கைதிகள் இல்லை என நீதி அமைச்சர் ஏற்கனவே தெரிவித்திருந்தமை தொடர்பில் வடமாகாண முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரன் அண்மையில் அதிருப்தி வெளியிட்டிருந்தார். தாம் கூறிய விடயம் தொடர்பில் வடமாகாண முதலமைச்சர் கவலை அடைந்தாலும் நாட்டில் அரசியல் கைதிகள் எனும் தரப்பினர் இல்லை என நீதி அமைச்சர் குறிப்பிட்டார். எல்டிடியுடன் தொடர்புடைய 225 கைதிகள் சிறைச்சாலைகளில் தற்போது தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச தெரிவித்தார். அவர்களில் ஒரு பிரிவினருக்கு தண்டனை வழங்கப்பட்டுள்ளதுடன் மற்றொரு பிரிவினர் தொடர்பில் சட்ட நடவடிக்கை இடம்பெற்று வருவதாகவும் அவர் கூறினார். தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் கைதிகள் அனைவரும் கொலை, குண்டு தாக்குதல் போன்ற பாரிய குற்ற செயல்களுடன் தொடர்புபட்டவர்கள் என நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு கூறினார். சர்வதேச மனிதாபிமான மாநாட்டின் ஆலோசனை கூட்டத்தொடர் சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் இன்று ஆரம்பமானது. ஐக்கிய நாடுகளின் மனிதாபிமான விவகாரங்களுக்கான இணைப்பு அலுவலகத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்துக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். இந்த கூட்டத்தொடர் இன்று ஆரம்பமானதுடன் வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் குழும பணிப்பாளர் ஷெவான் டேனியல் கலந்து கொண்டு கூட்டத்தின் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் பொறுப்பினை நிறைவேற்றுகின்றார்.
and see what I see right now. நான் நின்று கொண்டிருக்கும் இடத்திலிருந்து நான் காண்பவற்றை நீங்களும் காண வேண்டும் என பிரார்த்திக்கிறேன். மிக சிறந்த குழு ஒன்றுக்கு உரித்தான நபர்கள் எனக்கு தென்படுகிறார்கள். நீங்கள் பிரதிநிதித்துவப்படுத்தும் மக்களின் விதியை மாற்றக்கூடிய சக்தியும் அதிகாரமும் உங்களிடமே இருக்கிறது. வியட்நாம், சாம்பியா, பஹமாஸ் மற்றும் கனடா போன்ற நாடுகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் உறுப்பினர்களை நான் காண்கிறேன். மக்களின் வாழ்க்கை முறையை மாற்றுவோம் என்ற அர்ப்பணிப்புடனேயே நீங்கள் இந்த மண்டபத்திற்குள் பிரவேசிக்கின்றீர்கள். ஆம், உலகை மாற்றுவோம் என்பதனை சாதாரண மனிதர்கள் கூறுகின்றனர். ஆனால் அப்பில் வர்த்தக விளம்பரத்தில் கூறுவதைப் போன்று உலகை மாற்ற முடியும் என்ற திடசங்கற்பம் உள்ளவர்களே உண்மையில் உலகை மாற்றக்கூடியவர்கள். Over 100 million people. இந்த வருடத்தில் மாத்திரம் உலகில் 100 மில்லியனுக்கும் அதிகமான மக்களுக்கு மனிதாபிமான உதவி மற்றும் பாதுகாப்பு தேவைப்படுகிறது. இந்த எண்ணிக்கையை நாடொன்றுடன் ஒப்பிட்டால் உலகின் 12வது நாடாக அது அமையும். மக்களிடையே தாக்கம் செலுத்துகின்ற யுத்தத்தின் பாதிப்புகள், அனர்த்தங்கள், இடம்பெயர்வு, பட்டினி மற்றும் நோய் நிலைமை ஆகியவற்றை ஒழிப்பதற்கும் இயல்பு நிலையை ஏற்படுத்துவதற்கும் நாடாந்தம் ஆயிரக்கணக்கான மக்கள் அர்ப்பணிப்போடு செயற்படுகிறார்கள். இந்த மனிதாபிமான செயற்பாடுகள் முன்னரை விட தற்போது வியாபித்துள்ளன. ஆயினும் மனிதாபிமான உதவிகள் தேவைப்படுவோரின் எண்ணிக்கையும் உயர்வடைந்து வருகிறது. எனவே நாம் தற்போது உரிய நடவடிக்கை மேற்கொள்ளாவிட்டால் எதிர்காலத்தில் இதனைவிட பாரதூரமான நிலைமை ஏற்படலாம் என்பது எமக்கு புலனாகிறது. வறுமையால் வாடும் மக்கள் தொகை, சமத்துவமற்ற மற்றும் முறையற்ற நகரமயமாக்கல் அதிகரித்து வருகிறமையால் இன்று பெருமளவானோர் இயற்கை அச்சுறுத்தல்களை எதிர்நோக்க நேரிடுகிறது. அதேபோன்று காலநிலை மாற்றத்தினால் ஏற்படக்கூடிய உள்ளக இடம்பெயர்வுகளுடன் அதிகரித்து வருகின்ற மன உளைச்சல் காரணமாக சர்வதேச நாடுகளின் எல்லைகள் மீறப்படுகின்றன. அரசியல் தீர்வுகள் இல்லாத நிலையில் நிலையான கொள்கைகளை வகுப்பதற்கு காலதாமதம் ஏற்படுவதோடு ஏற்றுக்கொள்ள முடியாத அளவிற்கு இடம்பெயர்வுகளும் ஏற்படுகின்றன. மனிதநேய செயற்பாடுகள் குறித்து மீண்டும் சிந்திக்க வேண்டும். நாம் இதனை ஆரம்பிக்கும் காலத்தில் இடம்பெயர்ந்த சுமார் 1 மில்லியன் மக்கள் தங்களின் சொந்த இடங்களை இழந்திருந்தனர். மனிதநேய செயற்பாடுகளின் தேவை அதிகரித்தது. நாம் பல அர்ப்பணிப்புகளை செய்தாலும் அன்பளிப்புகளை செய்தாலும் அது பூர்ணமானதாக எமக்கு தெரியவில்லை. சில சந்தர்ப்பங்களில் இந்த மனிதநேய செயற்பாடுகள் அரசியல் செயற்பாடுகளுக்கு முன்மாதிரியாகும். உதவி செயலாளர் கூறியது போன்று இந்த வேலை திட்டத்தில் பிரதான 5 பிரிவுகளின் ஊடாக நாம் எதிர்பார்க்கும் அபிப்பிராயங்களை அடையாளம் கண்டுள்ளோம். சுய கௌரவம், பாதுகாப்பு, ஒத்துழைப்பு, எச்சரிக்கையாக இருத்தல் மற்றும் நிதிசார் விடயங்கள். இவை ஒன்றுடன் ஒன்று தொடர்புபட்டவை. எமக்கு தேவையான மாற்றத்தை உருவாக்க இதில் ஒன்று மாத்திரம் போதுமானதாக இருக்காது. எனினும் இந்த சகலதையும் ஒன்றிணைத்தால் புதிய பாதையில் கால் பதிக்க முடியும். பொறுப்புக்கூறல் தொடர்பான எமது கருத்தை மாற்றிக்கொள்ளுமாறு இந்த முறை கூட்டத்தில் கோரப்படுகின்றது. மக்களின் சுய கௌரவம் காரணமாகவே அது தேவையாக உள்ளது. மனிதநேய செயற்பாடுகளை அரசியல் செயற்பாடுகளின் முன்மாதிரியாக எடுத்துக்காட்டுவதை தவறுங்கள் என்பதுதான் நாம் தொடர்ந்தும் செவிமடுக்கும் விடயமாகும். ஊழல் மோசடியுடன் தொடர்புபட்டவர்கள் அரசாங்கத்தில் இருப்பார்களாயின் அவர்களை நீக்குவதற்கு தயார் என ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி செயலகத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றிலேயே ஜனாதிபதி இதனை கூறினார். தேசிய அபிவிருத்திக்கு புத்திஜீவிகளின் ஒத்துழைப்புகளை பெற்றுக் கொள்ளும் நோக்கில் பல்கலைக்கழக விரிவுரையாளர்களுடனான விசேட சந்திப்பொன்று நேற்று பிற்பகல் நடைபெற்றது. அரசாங்கத்துக்குள் எவராவது தவறிழைத்தால் அல்லது ஊழல் மோசடிகளில் ஈடுபட்டால் அவர்களை நீக்கி எந்த தீர்மானத்துக்காகிலும் செல்ல நான் தயாராக இருக்கிறேன். அது குறித்து பிரச்சனை இல்லை. பொதுவான நோக்கங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்காக உங்கள் அனைவரினதும் ஒத்துழைப்புகளை மிகவும் கௌரவமாக எதிர்பார்க்கிறேன். சிறுவர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு நியூஸ் ஃபர்ஸ்ட் முன்னெடுக்கும் பிள்ளைகளுக்காக விழிப்புணர்வு திட்டம் என்று பண்டாரவள மற்றும் அனுராதபுரம் ஆகிய பகுதிகளில் முன்னெடுக்கப்பட்டது. இது உங்களின் பிள்ளையாகவும் இருக்கலாம். நாம் அவர்களை பாதுகாப்போம். பிள்ளைகளின் மகிழ்ச்சிக்காக. சிறுவர்களின் எதிர்கால பாதுகாப்பிற்காக நியூஸ் ஃபர்ஸ்ட் சட்டம் ஒழுங்கு மற்றும் சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு அமைச்சுடன் இணைந்து இந்த திட்டத்தை முன்னெடுக்கின்றது. பண்டாரவளை நகரில் மக்களின் மிகுந்த வரவேற்புக்கும் மத்தியில் இன்றைய நிகழ்வுகள் ஆரம்பமாகின. மரண தண்டனை வழங்குவதை தவிர இதற்கு வேறு வழியே இல்லை என்பதே எங்களது தீர்க்கமான எதிர்பார்ப்பாகும். சிறுவர் துஷ்பிரயோகத்துக்கான தண்டனை அதிகபட்ச தண்டனையாக வழங்கப்பட வேண்டும். அதன் பின்னர் ஹப்புத்தலை நகரிற்கு சென்ற எமது குழுவினர் மக்களை தெளிவுபடுத்தினர். நாளுக்கு நாள் இந்த துஷ்பிரயோகம் அதிகமாக தான் காணப்படும் நம்ம நாட்டில். இதை செய்தவனுக்கு சரியான தண்டனை கொடுக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறோம். அதன் பின்னர் மேரியப்பட்ட பகுதிக்கு சென்ற எமது குழுவினர் சிறுவர்களின் பாதுகாப்பு தொடர்பில் மக்களை தெளிவுபடுத்தினர். எமது மத்திய குழுவினர் அனுராதபுரத்தில் இன்று விழிப்புணர்வு திட்டத்தை முன்னெடுத்தனர். சிறுவர்களின் பாதுகாப்பு தொடர்பில் மிகுந்தலையில் மக்கள் தெளிவூட்டப்பட்டனர். அத்துடன் மிகுந்தல வித்தியாலயத்தில் ஆசிரியர்களை தெளிவுபடுத்த நிகழ்வு ஒன்றும் இடம்பெற்றது. இது உங்களின் பிள்ளையாகவும் இருக்கலாம்.
நாம் அவர்களை பாதுகாப்போம். பிள்ளைகளின் மகிழ்ச்சிக்காக. வறுமை கோட்டின் கீழ் வாழும் மக்கள் தமது திடீர் அழுத்தங்களை எதிர்நோக்கும் போது அவர்களின் எதிர்காலமே கேள்விக்குறியாகிவிடுகின்றது. அவ்வாறானதொரு சம்பவம் பிரேம தோட்டத்தில் நேற்றிரவு பதிவாகியது. இது தொடர்பான விரிவான தகவலை எமது 10:45 பிரதான செய்திகளில் எதிர்பாருங்கள். திமுத் கருணாரத்னவின் பொறுமையான சதத்தின் மூலம் மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியை இலங்கை சவாலாக ஆரம்பித்தது. போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடும் இலங்கை 2 விக்கெட் இழப்புக்கு 250 ஓட்டங்களை இன்றைய முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் பெற்றிருந்தது. விரிவான தகவல்கள் இரவு 10:45க்கு. காலி தெனியாய பகுதியில் இன்று பகல் இடம்பெற்ற விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 காயமடைந்துள்ளனர். காலி தெனியாய பிரதான வீதியின் அக்ரச தாரம்ப பகுதியில் இந்த விபத்து சம்பவித்துள்ளது. அக்ரசவிலிருந்து நிலவ நோக்கி சென்ற இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் ஒன்றும் மாரம்பவில பகுதியிலிருந்து அக்ரச நோக்கி சென்ற முச்சக்கர வண்டி ஒன்றும் நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து சம்பவித்துள்ளது. இத்துடன் இரவு 8 மணி நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. வணக்கம்.